உங்கள் ஜீனா. நலம் தரும் இல்லம் சேனலுக்கு உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு என்ன சொல்ல போயென்றால், பிள்ளையிடம் பணம் கொடுப்பதை பற்றி தான். இந்த இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பணம் கேட்டவுடன் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமை பெருமை கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு எதாவது வீட்டில் அவங்களால் முடிந்த வேலைகளை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தால் நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் தெரியும், நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்த பிறகுதான் நம்மளுக்கு பணம் கிடைத்தது என்று. அப்போதுதான் அவர்களுக்கு பணத்தோட அருமை பெருமை நன்றாக தெரியும். ஆனால் இப்போ இருக்க தாய் நம் பிள்ளைகளுக்கு எதற்கு வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளைகளுக்கு பணத்தை கேட்டவுடன் கொடுத்து விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளிடம் இந்த வேலையை செய், நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன், இந்த ஊக்கத்தொகையை கொடுக்கிறேன், நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன், நான் வேலை செய்தால் தான் எனக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் படுற கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளிடம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வைக்கிறோம், உனக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் செலவு செய்கிறோம், நம்மளை எவ்வளவு நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதை பிள்ளைகளிடம் உணர்த்த வேண்டும். நானும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன், பார் காலையில் ஓடுகிறேன் வருகிறேன், உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உங்கள் பிள்ளையிடம் சொல்லும் போது அவர்களுக்கும் அந்த பணத்தோட அருமை பெருமை கண்டிப்பாக தெரியும். தெரிந்து கொண்டால் அவர்களும் வாழ்க்கையில் நாளைக்கு அவர் நல்லா படித்து முன்னேறும் பொழுது ஒரு 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 ஆஃபீஸில் உட்காரும் பொழுது என்னது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஐயோ எனக்கு இந்த வேலை வேண்டாம்ப்பா, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், ரொம்ப கஷ்டப்படுகிறார் சீனியர் ஆஃபீஸர் என்று வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமை பெருமையெல்லாம் கற்றுக் கொடுத்தால் அவர்களும் பணம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் நம்மளை படிக்க வைத்தார்கள், நாம் இந்த மாதிரி விட்டால் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்ன பலன் என்று நினைத்து கண்டிப்பாக அந்த வேலையை விட்டுட்டு வரமாட்டார்கள். எத்தனையோ பிள்ளைகள் இந்த மாதிரி செய்கிறார்கள். அதே வேலை வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, நான் வேற வேலையை பார்த்து கொள்கிறேன் என்று 3 மாதம் கூட இல்லை 6 மாதம் கூட இல்லை வேலையை விட்டு வந்து விடுகிறார்கள். இது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு தான். நாம் பிள்ளைகளை பணத்தோட அருமை பெருமை எல்லா பற்றியும் சொன்னால்தான் நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு பணமும் ஒரு ரூபாவும் நம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டும். நம் கஷ்டம் இல்லை என்றால் நமக்கு எதுவும் கிடைக்காது. நாளைக்கு நாம் சம்பாதித்தால்தான் நம்மளுக்கு நம் பணம் நமக்கு உதவும் என்று நம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், நாளைக்கு யார் இருப்பார்கள் அவர்களுக்கு? அதனால் நாம் என்னைக்கும் நம் பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமை பெருமையை சொல்லி கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களும் நன்றாக இருப்பார்கள், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், நாம் இல்லமும் நலம் தரும் இல்லமாக இருக்கும் என்று சொல்லி வணக்கம் என்று சொல்லி முடிவடைகிறேன். நான் இனி ஷேர் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, தேங்க்யூ, பாய்.